கூடுதல் படுக்கை வசதிகளோடு மேம்படுத்தப்பட்ட திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். இந்த காட்சியை பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். விவரங்கள் கண்ணன். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 23 கோடி ரூபாய் செலவில் தரை மற்றும் 4 தளங்கள் கொண்ட புதிய மருத்துவ கட்டிடம் மற்றும் கூடுதல் படுக்கை வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்ட திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திருக்கோயில்கள் சார்பில் நடத்தப்படும் அர்ச்சகர், ஓதுவார், தவில் மற்றும் நாதஸ்வரம், திவ்ய பிரபந்த பாடசாலை மற்றும் வேத ஆகம பாடசாலை ஆகிய 18 பயிற்சி பள்ளிகளில் முழு நேரமாக பயிற்சி பெறும் 297 மாணவர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஊக்கத்தொகையான 10,000 ரூபாய் மற்றும் பகுதி நேரமாக பயிற்சி பெறும் 66 மாணவர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஊக்கத்தொகையாக 5,000 ரூபாயை வழங்கிடும் வகையாக 10 மாணவர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஊக்கத்தொகையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தொழில் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு துறை சார்பில் வேலூரில் 38 கோடி ரூபாய் செலவில் 600 தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள வேலூர் மினி டைட்டில் பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். மேலும் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 600 தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் அமைக்கப்பட உள்ள மினி டைட்டில் பூங்காவிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து அடிக்கல் நாட்டினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.